விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மக்காசோள பைகளில் பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பியூரிட்டின்னு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னர் மேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜெனட்டிக் பியூரிட்டி, அதர் கிராப் சீட்ஸு, வெயிட் சீட்ஸ் அப்படின்லாம் இருக்கும். இது எல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம் ஜெர்மினேஷன் அப்படின்னா என்ன, முளைப்புத்திறன். ஓகேங்களா, முளைப்புத்திறனோட சதவீதம் 90% அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த முளைப்புத்திறன் வந்து பார்த்திங்கன்னா எதை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விதையை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போடுறோம் அப்படின்னா அந்த விதையோட முதல் சீட் கோட் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேல் தோல் உரியுது இல்லையா, அந்த தோல் உரியறதாக இருக்கட்டும், அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு வேர் வரும், ஒரு இலை மாரி வந்து அந்த இது வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே மண்ணுக்கு அடியில் போய் வேராக மாறும். ஓகேங்களா, அந்த விதையோட சைடு பகுதி தான் வந்து இலையாக வெளியே வரும். ஓகேங்களா, ஸோ இதற்காகக்கூடிய அந்த எத்தனை இது வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி கிளியராக முளைச்சிருக்கு, சக்ஸஸில் இருக்குது, முளை விட்டு வெளியே வந்துட்டால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோடு தான் வரும். ஓகேங்களா, அப்படி இந்த ஜெர்மினேஷன், இந்த முளைப்புத்திறன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ % இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. 100ல் 90 விதைகள் வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இப்போ 4 கிலோ பேக் வாங்குறீங்க அப்படின்னா 4 கிலோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. மீதி 90% முளைப்புத்திறன் இருக்க வாய்ப்பு கிடையாது. இருக்குது 10% முளைப்புத்திறன் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்துக்கு தான் 90% வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன். இதுவே நெல் அப்படி இல்லைனா எள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன். இப்போ இந்த கத்திரி, இந்த காய்கறி வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 70% தான் ஜெர்மினேஷன். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்குது. இதை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மக்கிட்ட வந்துடுறது கிடையாது. இதை வந்து ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ணி கவர்மெண்ட்டிட்ட கொடுப்பாங்க, சீட் டெஸ்டிங் கவர்மெண்ட்டிட்ட கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்டிவாக ஒரு 100 விதைகளை பொறுக்குவாங்க. இல்லை ஒரு கையில் அள்ளி அந்த கையில் இப்போ 100 விதைகள் இருக்குது, அந்த 100 விதைகளை வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஊனுவாங்க. அதை ஊனி அதில் எத்தனை விதைகள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முளைச்சி வருது, எத்தனை விதைகள் முளைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 டெஸ்டிங் ரன் பண்ணுவாங்க. அதில் கால்குலேட் பண்ணி ஆவரேஜாக எவ்வளோ வருது, இப்போ வந்து 100ல் 90 விதைகள் முளைச்சிக்குது, இல்லை 100ல் 95 விதைகள் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் ஈல்டுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா 80% தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன் இருக்கும் மக்காசோளத்துலேயே. ஓகேங்களா, நீங்கள் இந்த 80% ஜெர்மினேஷன் இருக்கக்கூடிய விதையை ஊனிங்க அப்படின்னா பொலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் பியூரிட்டி அப்படின்னா என்ன? ஃபிசிக்கல் பியூரிட்டி அப்படின்னா விதையோட சுத்தத்தன்மைகள் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பியூரிட்டி அப்படிம்பாங்க. மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 98% வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பியூரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் பியூரிட்டி. ஜெனட்டிக் பியூரிட்டி அப்படின்னா அந்த ஹைப்ரிட் சீட்ஸாக மாற்றுவாங்க இல்லைங்களா, ஒரு ரகத்துலேருந்து இன்னொரு ரகத்துக்கு ரொம்ப பெட்டராக ஒரு சில இதெல்லாம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி உருவாக்காங்க இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் பியூரிட்டி. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 6802 இருக்குதுன்னு வச்சிங்களா, 6802 6668 ப்ளஸ் ரெண்டுக்கும் 6802 6802 ப்ளஸ் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6802 ஜெனட்டிக் எடுத்து தான் 6802 ப்ளஸ்ஸை உருவாக்கியிருக்காங்க. 6802 பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும், அதை ரெக்டிஃபை பண்ணி தான் 6802 ப்ளஸ்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜெனட்டிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் மாதிரி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. இத்தனை தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தவங்களோட சக்தி வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, அதே தான். அந்த ஜெனட்டிக் வந்து மாறாத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரது வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் பியூரிட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாரியே இன்னர் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னர் மேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மக்காசோளம் இல்லாமல் மற்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணாக இருக்கட்டும் இல்லை துகள்கள் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்சர், ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, சீடில் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 12% வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 12% ஈரப்பதம் சரியாக இருந்தால்தான் முளைப்புத்திறன் கரெக்டாக இருக்கும். அப்படி அந்த 12% விட கம்மியாக இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா மாய்ஸ்சராக 12% வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாரியே அந்த 12% விட கம்மியாகும் போது விதையோட வெயிட் வந்து குறையும் இல்லை சேரும்.
ஓகேங்களா. அதாவது 12% ஈரப்பதத்திலிருந்து குறைஞ்சாலும் சரி சேர்ந்தாலும் சரி ஒன்று வெயிட் அதிகமாகவும் இல்லை குறைஞ்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய விதைகளில் மாறுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட் சீட் அப்படிம்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அது களை விதைகள் இருக்குது இல்லையா, களைக்கொல்லி விதைகள். அந்த களை விதைகள் ஏதாவது இருக்கா அந்த விதைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 0% அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இந்த ஜெனட்டிக் பியூரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஜெனட்டிக் பியூரிட்டிங்கிறது எதை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் எடுத்துக்கிறோம், எவ்வளோ சீட் எடுத்துக்கிறோம், எவ்வளோ விதைகள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும், அதில் சுத்தமான விதைகள் எத்தனை அப்படிங்கிறதையும், கீழே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி அவங்க வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பியூரிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுதான். ஸோ இந்த வீடியோ எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன் 80% இருக்கும், ஃபிசிக்கல் பியூரிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். குறிப்பாக அந்த ஜெனட்டிக் பியூரிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா 90% இருக்கும், ஒரு சில 92% இதுமாரிலாம் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாமே ஜெர்மினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மக்காசோளத்துக்கு 90% இருக்கணும், ஃபிசிக்கல் பியூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 98% இருக்கணும், ஜெனட்டிக் பியூரிட்டி 95% இருக்கணும், இன்னட் மேட்டர் அதான் அந்த மண்ணோ இல்லை தூளோ வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா 2% இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் சரியாக 12% இருக்கணும். களை விதைகள் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஜெர்மினேஷன் என்ன, ஃபிசிக்கல் பியூரிட்டினா என்ன, ஜெனட்டிக் பியூரிட்டினா என்ன, இன்டர்மேட்னா என்ன, மாஸ்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியாது இருந்திருக்கும். அந்த அளவுகள் என்ன, இது மீனிங் என்ன அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியாது இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரியும். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.